Find the values of m and n if the following polynomials are perfect squares. இப்போ நம்ம இதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும்போது நம்ம என்ன செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செக் த டிகிரிஸ் செக் பண்ணணும். இதர் அது எப்படி இருக்கணும்? அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும், இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். பாருங்க 4 3 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஏதாவது நடுல ஒரு டேர்ம் இல்லைன்னா நம்ம 0 போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கால்குலேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? கோஷன்ட் தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். இந்த பக்கம் சைட்ல இருக்கிறது எல்லாமே கால்குலேஷனா தான் இருக்கும். தேர்ட் என்ன பார்க்கணும்? டூ டேர்ம்ஸா நம்ம கீழே இறக்கி எழுதணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ இதுல நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 x to the power 4 minus 60 x cube plus 61 x square minus mx plus n. So first step நம்ம என்ன பண்றோம்? 36 is a perfect square. அப்போ 6 into 6 is 36. x to the power 4 எப்படி எழுதுவோம்? x square, இங்கேயும் x square. அப்போ 6 6 36 x to the power 4. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய எய்ம் இதுதான். என்னது? கேன்சலிங் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் மேக்கிங் த ஃபர்ஸ்ட் டேர்ம் as 0. அதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸா நம்ம கீழே எழுதணும். இப்போ என்னது? 60x cube பிளஸ் 61x ஸ்கொயர் ரெண்டு டேர்மா நம்ம இது கீழே எழுத போறோம். இப்போ நெக்ஸ்ட் கால்குலேஷன் பார்ட் என்ன? இதுதான் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இங்க என்ன பண்ணணும்னா கோஷியன்ட் மல்டிப்ளைடு பை 2. அப்ப இங்க என்ன இருக்கு? 6x ஸ்கொயர். அப்ப மல்டிப்ளைட் பை 2, 6x ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 2 நமக்கு என்ன வரும்? 12x ஸ்கொயர். ரைட்? நாம இங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கணும் இங்கன்னு பாத்தீங்கன்னா 12x ஸ்கொயர் தான் போடணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு டேர்ம் சேம் டேர்ம் வரணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? -60x cube டிவைடட் பை நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ தட் இஸ் 12. இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 12x ஸ்கொயர் போடணும். இங்க 112, இங்க என்ன வரும்? 5 12s are 60. இங்க ஸ்கொயர், இந்த கியூப் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? -5x வரும். சோ இங்க -5x போட்டோம்னா இங்க என்ன போடணும்? -5x தான் போடணும். கிளியர்? நெக்ஸ்ட் கால்குலேஷன். சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க? 12x ஸ்கொயர் -5x மல்டிப்ளைடு பை இங்க நம்ம இந்த புது டேர்ம் போட்டிருக்கோம்ல, அது கூட தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? 12 into பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ், 12 into 5 is 60x ஸ்கொயர். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ், 5 into 5 is 25. சரிங்க, எக்ஸ் கியூப். எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப். இங்க 25x ஸ்கொயர். ஓகே. சோ இப்போ நம்ம இங்க என்ன போடலாம்? -60x cube plus 25x square. As usual இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். டேர்மை கேன்சல் பண்ண போறோம். இங்க என்ன வரும்? பிளஸ் வரும். இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். இந்த டேர்மை கேன்சல் பண்றோம். இப்போ 61 minus 25. How much? 11 minus 5 is 6. இங்க 3. 36x square வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் எழுதணும். mx plus n. ஓகே. இப்போ இது முடிச்ச உடனே திரும்பவும் இதே ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணும் போது என்ன வரும்? கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2, தட் இஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 5x மல்டிப்ளைட் பை 2. இப்போ என்ன வரும்? 6 2s are 12x ஸ்கொயர் மைனஸ் 5 2s are 10x. இப்போ நம்ம இங்க என்ன போடணும்? 12x ஸ்கொயர் மைனஸ் 10x போட்டுருணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்ம இந்த டேர்மை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் 36x ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்ம் 12x ஸ்கொயர் என்ன வரும்? x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். 12 இது என்ன வரும்? 3 டைம்ஸ். ஸோ வாட் இஸ் ஹியர்? 3 டைம்ஸ். அப்போ நம்ம இங்க என்ன போடணும்? +3. இங்கேயும் +3. இங்க ஏன் நான் மைனஸ் போட்டோம்னா நமக்கு முன்னாடி அங்க மைனஸ் வந்தது. கிளியர்? So +3 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னது? கால்குலேஷன் ஸ்டெப் என்னது? 12x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 3 மல்டிப்ளைடு பை 3. இப்போ என்ன வரும்? 12 into 3 is 36x ஸ்கொயர் மைனஸ் 30x பிளஸ் 9. ஸோ இங்க என்ன போடுறோம்? 36x ஸ்கொயர் மைனஸ் 30x பிளஸ் 9. இப்போ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறோம்? கேன்சல் பண்ண போறோம். அப்போ இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ்.
சோ இது கேன்சல் ஆயிடும். நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னது? எல்லாமே 0 தான். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இது எல்லாமே ஈக்குவல் டு 0 பண்ண போறோம். தட் இஸ் minus m plus 30 is equal to 0. Coefficients of x எழுதிக்கிறோம். இங்க n minus 9 is equal to 0. அப்ப நான் என்ன வரும் இங்க? m இந்த பக்கம் போச்சுன்னா m is equal to 30 and n is equal to 9. Clear? So இதே மாதிரி இந்த சம்ம நம்ம போடலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? x to the power 4 minus 8x cube plus mx square plus nx plus 16. கிளியரா? இப்போ நம்ம x to the power 4 இருக்கும்போது நம்ம என்ன போட்டுக்கலாம்? x square போட்டுக்கலாம். That is equal to x to the power 4. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணிடுறோம். That is 0 ஆக்கிடுறோம். மைனஸ் போட்டுட்டா என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மை எடுத்து எழுதணும். 8x cube plus mx square. ரைட்? ரெண்டு டேர்மை நம்ம எடுத்து எழுதுறோம். இப்போ என்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா quotient multiplied by 2. quotient என்னது? x square. x square multiplied by 2 is 2x square. இப்போ நம்ம இங்க என்ன போடணும்? 2x square போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை கேன்சல் பண்றதுக்கு என்ன பண்ணும்? மைனஸ் 8x cube டிவைடட் பை இங்க இருக்க என்ன டேர்ம்? 2x square. இப்போ என்ன வரும்? இந்த x square இந்த கியூப் கேன்சல் ஆயிடும். இந்த 2 இங்க 4. இப்போ நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா மைனஸ் 4, இங்க x இருக்கு மைனஸ் 4x. அப்போ இங்க என்ன போடணும்? மைனஸ் 4x. அதே மாதிரி இங்கேயும் என்ன போடணும்? மைனஸ் 4x தான் போடணும். இப்போ கால்குலேஷன் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா 2x square minus 4x. நம்ம என்ன இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 4x கண்டுபிடிச்சிருக்கோம் இல்ல, அது கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. அப்ப என்ன வரும்? மைனஸ் 4 into 2 is 8. x square into x is x cube. Minus into minus is plus. 4 into 4 is 16 x square. கிளியரா? இப்போ இங்க என்ன வரும்? மைனஸ் 8x cube plus 16x square. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம்? சால்வ் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ், இங்க மைனஸ். இது கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா m minus 16 x square பிளஸ் நம்ம ரெண்டு நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுத போறோம் nx plus 16. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். என்னது? கோஷன்ட் மல்டிப்ளைட் பை 2. அப்போ இதை மல்டிப்ளைட் பை 2 போட்டா என்ன வரும்? 2x square minus 8x. கிளியர்? இப்போ இந்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா இங்கேயே ஒரு வேரியபிள் இருக்கு. அப்போ நமக்கு க்ளூ என்னன்னா இங்க 16 இருக்கு. ஸோ எதை நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்னா என்ன வரும்? 4. இப்போ நம்ம என்ன போட்டுக்கணும்? இங்க மல்டிப்ளைட் பை 4, இங்கேயும் மல்டிப்ளைட் பை 4. இங்க ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இங்க வேரியபிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். கிளியர்? அப்போ நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஸ்டெப் என்னது? 2x square minus 8x plus 4 multiplied by this 4. ஓகே, இது மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம் பிகாஸ் திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட். 4 2s are என்னது? 8x square minus 8 4s are 32x plus 16. ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 8x square minus 32x. இங்க என்ன வரும்? பிளஸ் 16. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். இங்க என்ன வரும்? மைனஸ், இங்க என்ன வரும்? பிளஸ், இங்க மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் 0 பிகாஸ் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எழுத போறோம். தட் இஸ் m இருக்கு, m minus 16. x square கோஎஃபிஷியன்ட் m minus 16. அதுக்கப்புறம் இங்க this minus, அதுக்கப்புறம் 8. that is equal to 0. நம்ம x square ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதிருக்கோம். இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? n. இங்க பிளஸ் 32. that is equal to 0. so இங்க என்ன வரும்? m minus 16 minus 8 is minus 24, which is equal to 0. Here n is equal to
minus 32. Here m is equal to 24 and n is equal to minus 32.